கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. අද දවසේ සෑම ස්ථානයකම මේ නත්තල සමරන්න වැඩසටහන් මේ ආකාරව පවත්වමින් සිටිනවා. அதிக நேரம் எடுக்கிறதுக்கு இல்ல, நான் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த காரியத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். බොහෝ වෙලාවක් ගන්නේ නැහැ, විනාඩි 15කින් මේක මම පැහැදිලි කරන්න කැමතියි. இயேசுவை நீங்கள் யார் என்று பார்க்கிறீர்கள்? அதுதான் என்ற தலைப்பு. යේසුස් වහන්සේ කියනව කෙනාව කවුරු කියලාද ඔබ දකින්නේ? நீங்கள் இயேசுவை யார் என்று இந்த நாளிலே பார்க்கிறீர்கள்? කවුරු කියලාද උන්වහන්සේව ඔබ දකින්නේ? வேதத்திலே நாம் கடைசியாக வாசித்த 4வது வேத பகுதி හතරවෙනි කොටස හැටියට ඒ බයිබලයේ කියවුවා කොටස තුලින් தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ උන්වහන්සේගේ පුත්‍රයාණන්ව විශ්වාස කරන්නේ කවුද? அவன் கெட்டு போகாமல் ඔවුන් විනාශ නොවි கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ඔවුන් විනාශ නොවි සදාකාල ජීවනයේ අත්දකින්නව පිණිස அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்த்தோம். උන්වහන්සේගේ ඒක ජාතක පුත්‍රයාණන් මේ ලෝකෙට දීලා උන්වහන්සේ ඒත් ප්‍රේම කරා කියන ඒ වචනේ අපි බැලුවා. கிறிஸ்மஸ் என்று குறிப்பிடும்போது கிறிஸ்மஸ் කියලා කියන විට அதிலே கிறிஸ்து இருக்கிறார். ඒ තුල ක්‍රිස්තුස් වහන්සේ සිටිනවා. கிறிஸ்துவை எடுத்து விட்டால் அது வெறும் மாசாக விட்டும் மட்டுமே மாறும். ක්‍රිස්තුස් වහන්සේ කියන නම එතන නැත්තම් හිස්. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவை கொண்டாடுகிறார்கள். මේ ලෝකයේ උන්වහන්සේ ගැන දැනගෙන නොදැනගෙන නොමුත් උන්වහන්සේව සමරනවා. ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன, அதோடு கூட கொண்டாடப்படுகிறதா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். මේ ගැන හරියාකාර තේරුමක් අර්ථයක් ඇතුව සමරනවද කියන එකේ ප්‍රශ්නාර්ථයක් සමග තමයි අපි සිටින්නේ. நாம் கண்களிலே பார்க்கிறோம், අපේ ඇස් වලින් අපි දකිනවා, காதுகளிலே கேட்கிறோம். අපේ කන් වලට අසනවා. காதுகளிலே கேட்பது சில நேரம் மறந்து போகும். කන් වලට අසන දේ සමහර අපිට අමතක වෙනවා. ஆனால் கண்களிலே காண்பது நிலைத்திருக்கும். නමුත් අපේ ඇස් වල දකින්නව දේවල් පවතිනවා. அதே போல ඒ ආකාරව நாம் எதனை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். මොන දේද කොයි ආකාරවද වටහා ගන්න එක තමයි ඒක වැදගත් වන්නේ. அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ඒක අත්‍යවශ්‍ය කොටසක් ඇටියට තිබෙනවා. வேதத்திலே 2 விதமான மக்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். බයිබලයේ තුලින් කොටස් දෙකක් ජනතාව උන්වහන්සේ කොයි ආකාරවද දැක්කේ කියන එක මම බෙදා ගන්න. முதலாவதாக ප්‍රථමයෙන් மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதில் 27வது வசனத்திலே ප්‍රථමයෙන්ම මාර්ක් සුභාරංචිය 8වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදයේදී இயேசு தன்னுடைய சீசர்களோடு அங்கே போகும்போது යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන් සමග ගමන් කරමින් සිටින විට அவர்களிடத்திலே இயேசு கேட்கிறார், ඒ අයගෙන් උන්වහන්සේ අහනවා, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? මනුෂ්‍යයන් මං ගැන මොනවද කියන්නේ? කවුරු කියලාද කියන්නේ? அதற்கு அவர்கள் சொல்கிற பதில்தான், ඒ දෙයට මනුෂ්‍යයන් උත්තර දෙන්නේ මෙහෙම, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள். සමහරක් අය හිතනවා ඔබ වහන්සේ යොහාන් බෞතිස්මක කියලා. சிலர் சொல்கிறார்கள் உம்மை எலியா என்று சொல்கிறார்கள். සමහරක් අය ඔබ වහන්සේ ගැන කියනවා එලියා කියනවා අනාගත වක්තෘ කියලා. சிலர் சொல்கிறார்கள் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். සමහරක් අය කියනවා අනාගත වක්තෘ කෙනෙක් කියන එක. அப்பொழுது இயேசு மறுபடியும் அந்த சீசர்களிடத்திலே கேட்கிறார், නැවත වතාවක් යේසුස් වහන්සේ ගෝලය දිහා බලලා කියනවා, අහනවා, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? නුඹලා මං කවුද කියලාද හිතන්නේ කියන්නේ? அதே கேள்வியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ඒ ප්‍රශ්නය ඔබ මැදි අද දවසේ මම තබන්න කැමතියි. 2025 ஆண்டு கிறிஸ்மஸ் வந்து கொண்டிருக்கிறது. 2025 මේ අවසන් මාසයේ නත්තල පැමිණෙමින් පවතිනවා. நாம் ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருந்தாலும் අමාරුකමේ මාර්ගවලින් අපි පසු කරගෙන ඇවිල්ලා සිටියත් கிறிஸ்மஸ் தவிர்க்க முடியாத ஒன்று. ඒ ක්‍රිස්මස් කියන දවස අපිට අතපසු කරන්න බැරි දෙයක්.
ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோம். ඒක නිසා තමයි මේ ආකාරව අපි පවත්වන්නේ. ஏனென்று சொன்னால் தேவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் அனுப்பினார். හේතුව නම් උන්වහන්සේගේ ඒකජාතක පුත්‍රයාව මේ ලෝකෙට උන්වහන්සේ එව්වා. ஆகவே இந்த கேள்வியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். එම නිසා මේ ප්‍රශ්නය இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்கள் මේ ස්ථානයේ එකමුතු වෙලා ඉන්න ඔබ இன்றைக்கு අද දවසේ இயேசு கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කවුරු කියලාද ඔබ කියන්නේ? அதே போல வேதத்துல இன்னொரு பகுதியிலே பார்க்கிறோம். තව කොටසකින් බයිබලයේ බලන විට அங்கே அங்கே பரிசேயர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், පරිසවරුන්ගෙන් යේසුස් වහන්සේ මෙහෙම අහනවා. நீங்கள் கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள்? ක්‍රිස්තුස් වහන්සේ කවුරු කියලාද නුඹලා හිතන්නේ? அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ඒ අය කියනවා දාවීදගේ කුමාරයාණන් ඔබ වහන්සේ. அப்பொழுது அவர்களிடத்திலே அவர் கேட்கிறார், தாவீது என்னை ஆண்டவன் என்று சொல்லி இருக்கும்போது எப்படி நான் தாவீதின் மகனாய் இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார். දාවීදගේ දෙවියන් වහන්සේ කියලා කියනකොට කොහොමද මම එහෙම වෙන්නේ කියලා නැවත උන්වහන්සේ පරිසවරුන්ගේ ප්‍රශ්නය இந்த பரிசேயர்களை எடுத்து நோக்கும்போது මේ පරිසය දිහා බලනකොට அவர்கள் சடங்காச்சாரத்தை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிறார். ඔවුන් සමහරක මේ සංස්කෘති අත්දකින්නව අය හැටියට හිටියේ. அவர்கள் இயேசுவை எவ்விதமாக பார்த்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ඒ අය යේසුස් වහන්සේ කොහොමද දැක්කේ කියන එක අපි බලනවා. அதே போல